உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி, நீ இப்ப என்ன பாட்காஸ்ட் பண்ண போறியா? திரும்பவும் உன்னோட கஷ்டத்தையும் பயத்தையும் சொல்லி புலம்ப போறியா? இல்ல இல்ல, இந்த தடவை நெகட்டிவா பாட்காஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு நாமளே தைரியம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு குட்டி கதையை சொல்லலாமா? ஐயோ, இப்போ இவர் வேற காற்றின் மொழி பாட்காஸ்ட் கேட்பேன்னு சொன்னார்ல. இவருக்கும் நாம தான் பண்றோம்னு தெரியவே கூடாது. நான் தான் அந்த காற்றின் மொழி சேனலை நடத்துற பொண்ணுலாம் சொல்லி அவரோட அன்பை நம்ம வாங்க கூடாது. அவராவே நம்மள புரிஞ்சுக்கணும். பாரா, ரொம்ப நாள் கழிச்சு பாட்காஸ்ட் பண்ண வந்திருக்கா. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? சரி, என்னன்னு இன்னைக்கு கேட்கணும். காற்றின் மொழி பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, இப்பெல்லாம் என்னால ரெகுலரா பேச முடியல. இனிமையாச்சும் கொஞ்சம் அடிக்கடி வரா மாதிரி நான் பாட்காஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு காட்டுல சிங்கம், புலி, யானை, சிறுத்தை, ஓநாய்ன்னு வலிமையான மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த காட்டுல திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய போட்டி ஒண்ணு நடக்க போறதா அறிவிச்சாங்களாம். உடனே அந்த சிங்கம், புலி, யானை, சிறுத்தை, ஓநாய் எல்லாம் அந்த போட்டியில கலந்துக்க பேர் கொடுத்தாங்களாம். ஆனா அதே போட்டியில தானும் கலந்துக்கணும்னு ஒரு குட்டி அணிலும் ஆசைப்பட்டுச்சான். ஆனா அந்த அணில் கூட இருந்தவங்களே எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு அதோட நம்பிக்கைய கொலைக்கிற மாதிரி பேசினாங்களாம். யாரு என்ன பேசினாலும் சரி, நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டே தீருவேன்னு குட்டி அணில் உறுதியா இருந்துச்சா. வலிமைங்கிறது உருவத்திலேயோ உடல் பலத்திலேயோ கிடையாது, மன வலிமையிலையும் சம யோசித புத்தி இருந்தா போதும்னு, என்னால கூட ஜெயிக்க முடியும்னு அந்த குட்டி அணில் நம்பிக்கையோட இருந்துச்சா. இப்போ நீங்க சொல்லுங்க நண்பர்களே, அந்த குட்டி அணில் எடுத்த முடிவு சரியா தப்பா? தன்னை விட எல்லா விதத்திலையும் பெருசா இருக்க மிருகங்களை ஜெயிக்கலான்னு அந்த குட்டி அணில் நினைச்சது ஓவர் கான்ஃபிடன்ஸா? என்ன ஆச்சு? கொஷினை நம்மகிட்ட கேட்டுட்டு பாட்காஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டாங்க. இல்லை பாட்காஸ்டோட மெசேஜே அவ்வளோதானா? ஏம்மா, பேய்! ஐயோ பேய்! கத்தாதீங்க, வாங்க வாங்க வாங்க, நான் தான் பாருங்க. ஏய், இருட்டுக்குள்ள பேய் மாதிரி நின்னுட்டு இருக்க. உனக்கு ஆள் வருது கண்ணுக்கு தெரியலையா? சாரிங்க, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. ஏன் எங்க போனாலும் அங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? ரூம்ல இருந்தாதான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு இங்க வந்தேன். இங்கே வந்து என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் நிம்மதியா இருக்கவே கூடாது உனக்கு? ஐஸ் 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 வா, குல்பி ஐஸ். ஐஸ் ஐஸ் குல்பி ஐஸ்.
ஐஸ் ஐஸ் குல்ஃபி ஐஸ் எதுக்கும் அந்த ஐஸ் வண்டிக்காரர்கிட்ட கேட்கலாம். ஐஸ் ஐஸ் ஒருவேளை தமயந்தி இந்த வழியா போயிருந்தா அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. ஐஸ் இந்த டைம் வந்துருவோமா இங்க? ஓ டெய்லி வருவீங்களா இங்க? வருவோமா? ஓகே. என்னம்மா கொஞ்ச நாள் ஆளே காணோம்? கல்யாணம் ஆயிட்டு போயிட்டேன். மெஸ் திறக்க வரும்போது மட்டும் நான் வருவேன். சரிம்மா. ம் வாங்க சார், என்ன ஐஸ் சாப்பிட்றீங்க? என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் குல்ஃபி சாப்பிடுங்க. ஏய், நீ எங்கேயோ போயிட்டு உன்னை தேடிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இங்க வந்து. அண்ணா இன்னொரு குல்ஃபி கொடுங்க இவருக்கு. பாதாம் குல்ஃபி. சரிம்மா. என்னங்க சார்? செம்மையா இருக்கும், சாப்பிடுங்க. ஏய், கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க குல்ஃபி சாப்பிடுங்க. இந்த டைம்ல எப்பயாவது குல்ஃபி சாப்பிட்டுருக்கீங்களா? இதெல்லாம் தனி ஃபீலுங்க, செம்மையா இருக்கும். வேற எதை பத்தியும் யோசிக்காம சாப்பிடுங்க. நானே ஓபன் பண்ணி கொடுக்குறேருங்க. என்னங்க எப்பவுமே மெஸ்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு போவேன். அப்போ டெய்லி இந்த குல்ஃபி ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டே தான் வீட்டுக்கு போய் சேருவேன். ஒரு நாள் முழுக்க நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே மறக்கடிக்கிற சக்தி இந்த குல்ஃபிக்கு இருக்குங்க. சார், அவங்க போயிட்டாங்க சார். ஏய் ஏய், நில்லு, எங்க போற? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க சீக்கிரமா போய் தூங்க சொல்லி. நான் போய் தூங்குறேன். நான் வாங்கின ஐஸுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு வந்துருங்க. குட் நைட். ஏய், விளையாடாத, என்கிட்ட காசுலாம் இல்ல. ஒழுங்கா வந்து காசு கொடுத்துட்டு போ. குட் நைட். சார், காசு கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.